வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். வாட்ஸ் அப் பீப்புள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த vlog எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஹாட் ஸ்பாட் இன் கர்நாடகா, நந்தி ஹில்ஸ். எல்லோரும் கர்நாடகா வந்தாலே கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க, அப்படி ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ எனக்கும் வந்து போயிட்டு பார்க்கணுன்னு, ஆனால் நான் வந்து ஒரு 2 times ஆல்ரெடி போயிருக்கேன். பட் ஐ வாண்டட் டு vlog இட். சன்ரைஸ் பார்க்குறத வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து vlog பண்ணி உங்களுக்குலாம் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இது வந்து நான் இருக்கிற இடத்துலேருந்து 55 kilometers அவே. ஸோ ஒரு பைக் ரைடாக போகிறோம். போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு சீனிக் வியூலாம் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர வேண்டியதான். ஸோ vlog பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நீங்கள் நந்தி ஹில்ஸ் பிளான் பண்ணுறீங்கன்னா முன்னாடியே நல்லா ப்ரீ பிளான்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து 55 kilometers வந்துச்சு நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து. ஸோ நாங்கள் ஒரு 4 o'clock ஏஞ்சிட்டு ஒரு 4:15 4:20 கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கே கேட் வந்து 5:30 to 5:45 ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கார் வந்து கம்பேரிட்டிவ்லி ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஸோ நீங்கள் காரில் வரீங்கன்னா கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக வாங்க. பைக்கில் வந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ டைமிங் பார்த்து வாங்க, அது என்னோடய சஜஷன். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும், இதுக்கே வந்து இவ்வளோ டிராஃபிக் இங்கே நிற்கும். அண்ட் நீங்கள் வந்து அதே போல் வந்து பைக்கோ இல்லை காரோ பார்க் பண்ணணுன்னா ரொம்ப ஒரி பண்ணுவோன்னா, மேலே வந்து ஹில் டாப்லேயே உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் தைரியமாக பிளான் பண்ணி வரலாம். ஸோ நான் லாஸ்ட் டைம் நந்தி ஹில்ஸ் வந்தபோது வின்டர் சீசனு. ஸோ அப்போ வந்து இந்த இடம்லாம் ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக பனி தான் அடைச்சிருந்துச்சு. ஸோ அது டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து சம்மர் சீசனில் வந்திருக்கிறதுனால வழியெல்லாம் தெரியுது. பட் இன்னும் லைட் வரல, இன்னும் விடியலை அந்த டைமு. ஸோ இட் வாஸ் அரவுண்ட் 5:45 நாங்கள் மேலே ரீச் ஆகிற டைம். ஸோ வி வேர் ஆன் டைம் ஆக்சுவலி. கரெக்டாக நாங்கள் டாப்க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் டாப்புக்கு வந்தாச்சு. ஸோ டாப்போட என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ இது உள்ளே போன அப்புறம் பைக்குக்கு தனி பார்க்கிங் இருக்குது, காருக்கு தனி பார்க்கிங் இருக்குது. நீங்கள் என்ட்ரி டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா கேஷ் மட்டும் தான் வாங்குறாங்க, ஜிபே இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க கேஷ். இங்கே ஒரு ஸ்னிப்பட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த பார்க்கிங் ஸ்பேஸு. ஸோ சண்டேஸில் வந்து செம்ம ஃபுல்லாகிடுது. கூட இந்த vlogல வந்து ராகுல் ஜாயின் ஆகிறான், என்னோடய ரூம்மேட், பெங்களூர் ரூம்மேட். ஸோ லாஸ்ட் vlogல பார்த்துருப்பீங்க அந்த கமெண்ட் பார்க் vlogல. ஸோ அண்ட் நான் ஆல்ரெடி நந்தி ஹில்ஸ் வந்திருக்கேன். ஸோ ராகுல், இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் யூ. ஹவ் எக்ஸைட்டட் யூ ஆர்? I'm very much excited, bro. கூல் மேன். ஸோ நாங்கள் வந்துட்டோம். இப்போ வந்து சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு சன்ரைஸ் பார்க்க வேண்டியதான். ஹோப்ஃபுல்லி சன்ரைஸ் பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். We can get to see. பாருங்க, எல்லாம் ஓடுறாங்க சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து என்ட்ரி வந்து 45 வாங்குறாங்க. ஸோ விச் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் பைக் பார்க்கிங் அண்ட் ஆல் தோஸ். அண்ட் நாங்கள் 2 பேருன்றதுனால 90 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக இங்கே 2 சர்வீஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்மளே நடந்து போகலாம் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. இன்னொன்று தே ஆர் கிவிங் தி ஷட்டில் சர்வீஸ். ஸோ அது வந்து ரோடு அந்த சைடில் போகுது போல் இருக்குது. வேனில் வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க போல் இருக்குது. மக்கள் வந்து எல்லோரும் இங்கே போயிட்டுருக்காங்க சன்ரைஸ் பார்க்குறதுக்காக தான்.
ஸோ இட்ஸ் நைஸ். ஸோ இப்போ ஆக்சுவலாக ஒரு கோயிலும் இருக்குது. லாஸ்ட் டைம் இந்த கோயிலெலாம் கண்ணுக்கே தெரில, அந்தளவுக்கு ஃபுல்லாக மறைச்சிருந்துச்சு. நல்லாயிருக்கு. போய் ஏறிட்டு சன்ரைஸை பார்க்க வேண்டிதான். நல்லாயிருக்கு. நைஸ் வியூங்க. ஸோ நாங்களும் போயிட்டு இப்போ இடத்த பிடிக்கணும். ஏதாவது நல்ல ஸ்பாட்டை பிடிச்சாதான் சன்ரைஸ் நல்லா பார்க்க முடியும். ஸோ கைஸ் பார்த்தீங்களா, சன்ரைஸ் டைம் லேப்ஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண முடிஞ்சேன். ஏன்னா என் கேமராவில் அவ்வளோ ஜூம் பண்ண முடியல, பட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அண்ட் கூட்டத்தை பார்த்தீங்களா. ஸோ இன்ஃபேக்ட் வந்து இது கம்மி, இந்த வீக்கெண்ட் ஆக்சுவலாக கம்மியாக இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வந்தபோது அவ்வளோ கூட்டம். ஸோ ஐ மீன் நம்ம ஹியூமன் ஐயில் பார்க்குற மாதிரி கேமராவில் ஆப்வியஸாக வராது, பட் வேறு லெவல். நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். செம்ம ஃபீல். Rahul, so it's first time for you. How was the experience? It's a nice experience, bro. Like after seeing this, I'm missing my home. It's kind of same, but different. So soon we'll be visiting my home. We'll see how it will be. It's summer, no? It will be very nice. So how was your experience here today? It's good, man, because lastly I came during winter time, so didn't see anything, just full So much covered with different, no? mist. Yeah, this time I've come in summer time, so the experience is completely different. Obviously I completely enjoyed. ஒரு தப்பான ஸ்பாட்டில் நின்றுட்டோம், அதனால் வந்து அந்தளவுக்கு விசிபிலிட்டி கிடைக்கல. பட் நான் என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இப்போ இங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா மக்கள் எல்லோரும், இதுதான் ப்ராப்பர் சன்ரைஸ் ஸ்பாட் ஆக்சுவலாக. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு கேலரி மாதிரி இருக்குது, அங்கேருந்து உங்களுக்கு வியூ பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் ஒரு பக்கா ஸ்பாட்டு. இது எங்களுக்கு வந்து தெரியல அந்த டைம். ஸோ நாங்கள் வந்தோடனே சரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்தோடனே சன்ரைஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் மிஸ் பண்ண வேணாம் அந்த மொமெண்ட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். யாரா எடுத்துகிட்டு கொடுக்க போகிறோம் நான் இப்போலாம். விளாகில் வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? அந்த கெஸ்ட்டு பாருங்க, இவங்க தான் அந்த கெஸ்ட்டு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். யாரோட ஹெட்செட்டையோ ஆட்டையோ போட்டுட்டு நல்ல தீவிரமாக வந்து ஹெட்செட்டை பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் பிளேஸ். கண்டிப்பாக வந்து பாருங்கள். பெஸ்ட் டைம் ஃபார் கம்மிங் விசிட்டிங் நந்தி ஹில்ஸ் இஸ் இதர் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் இல்லைனா சன்செட் பார்க்குறது. அண்ட் பெஸ்ட் டைம் இஸ் சம்மர் டைமில் வந்தீங்கன்னா சன்ரைஸ் என்ஜாய் பண்ணலாம். வின்டரில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு மினி ஊட்டி மாதிரி இருக்கும். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்திருக்கேன், ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் கவராக இருக்கும். ஆனால் ஒன்றும் என்ஜாய் பண்ண முடியாது, பட் சும்மா சில் பண்ண வரலாம். கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும் இங்கே. ஸோ
ஸோ யா பெஸ்ட்டு இது வந்து சன்ரைஸ் தான், கண்டிப்பாக வந்து பார்க்கணும். என்னால் கேமராவில் அவ்வளோ காமிக்க முடியல, பட் ஆனால் ஹியூமன் ஐயில் பார்க்கும்போது ஒரு இட் இஸ் அ பியூட்டிஃபுல் யூனோ செம்ம ஃபீல். அது செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க இதை, நல்லாயிருக்கும். அண்ட் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா, உங்களுக்கு வந்து இங்கே வந்து இன்கேஸ் இஃப் யூ ஆர் பிளானிங் அ வெக்கேஷன் ஃபேமிலியோட ஒரு 1 or 2 day ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா நந்தி ஹில்ஸ் வரலாம். ஏன்னா இங்கே பாட்டமில் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது உங்களுக்கு. டாப் ஹோட்டல்ஸ்லேருந்து எல்லாமே ஜேடபிள்யூ மேரியாட் அந்த மாதிரி நிறைய இருக்குது, ஜிஆர்டி அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் மணி அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி ட்ரை பண்ணலாம். அதை தவிர மினி ஹோட்டல்ஸும் இருக்குது, லைக் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய இருக்குது. அண்ட் இங்கே அதை தவிர சாப்பிட்றதுக்கும் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, இங்கே ரிச்சியாக இருக்குது. அண்ட் நான் வீடியோவில் முன்னாடியே காமிச்சிருப்பேன், கார்ன்லாம் அப்படியே மழை ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக பேஸில் வந்து கார்ன் வைக்கிறாங்க, சோளம் வைக்கிறாங்க. அண்ட் வழி ஃபுல்லாக எக்கச்சக்க கடை, மேகி பண்ணுறது, பிரெட் ஆம்லெட்டு, அது மாதிரி எக்கச்சக்க கடை இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான் பண்ணி பக்காவாக வந்தீங்கன்னா ஸோ நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்களும் இப்போ வந்து vlog-அ முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். ஸோ நான் முடிஞ்ச வேறு என்னென்ன மொமெண்ட்ஸ் இருக்கும் காமிக்கிறேன் உங்களுக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கோவிலும் இருக்குது ஹில் மேலேயே, யோக நந்தீஸ்வரர் டெம்பிள்னு. ஸோ மக்கள் வந்து இங்கேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. ஹில்லுலேயே உங்களுக்கு டாய்லெட்ஸும் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து லேடிஸோ இல்லை ஃபேமிலி குட்டீஸ்லாம் வரீங்கன்னா, குழந்தை குட்டிங்கெலாம் கூட்டின்னு வந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர். ஸோ ரெஸ்ட் ரூம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இட்ஸ் கன்வீனியன்ட் ஆஸ் வெல். பேசிக்கலி அ குட் வீக்கெண்ட் ஸ்பாட். நீங்கள் வந்து ஒரு வீக்கெண்ட் மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ வரீங்கன்னா ஒரு 1 to 2 hours நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நாங்களும் உட்காந்துட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஒரு 10 minutes உட்காந்துட்டு கிளம்ப வேண்டியது தான். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ஏன்னா வெயில் வந்துடும் நேரத்தில், அப்புறம் ஃபுல்லாக வெயில் அடிக்கும். ஸோ எங்கள் ஆக்சுவலாக பெங்களூர்லேயும் வந்து நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த வருஷம் வந்து யூஸ்வலாக இருக்கிறத விட நல்ல வெயில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 10 minutes சும்மா உட்காந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ போயிட்டு கீழே வந்து ஒரு லாஸ்ட் டைம் நான் வந்தபோது ஒரு இடத்துல சாப்பிட்டேன். ஸோ நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. ஸோ அந்த கடை ஓப்பனாக இருந்துச்சுன்னா அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். எஸ் ஸோ மக்களே, ஆனால் வந்து இங்கே வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் பெருசாக இல்லை. உங்களுக்கு வந்து இந்த சன்ரைஸ் பார்க்கலாம், இல்லை சன்செட்டு, இல்லை வின்டர் டைமில் வந்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு 1 hour 1.5 hours இங்கே சும்மா உட்காந்துட்டு போகலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்து உங்களுக்கு நீங்கள் இன்கேஸ் இங்கே நிறைய ரெசார்ட்ஸ் ஹோட்டல்ஸ் இருக்குதுன்னு சொன்னால, ஸோ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒரு 2 days ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியோடு இருந்தீங்கன்னா அங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் சன்ரைஸ் இல்லை சன்செட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பெருசாக வரதும் இல்லை. இப்போ நாங்கள் வந்து சும்மா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட் மாதிரி இருக்குது. சும்மா ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். Hi. Hello. ஸோ நான் சொன்னல உங்களுக்கு வேன் சர்வீஸ் இருக்குது, ஷட்டில் சர்வீஸ்னு. ஸோ இதான் அந்த வேனு. ஸோ இவங்களே வந்து டாப் வரைக்கும் விட்டுட்டு அண்ட் பார்க்கிங் ஸ்டார்டிங் கிட்ட விட்டுருவாங்க. வண்டி எடுத்துட்டு கிளம்பி டவுன் ஹில் போக ஆரம்பிச்சிட்டோம். போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே ஸ்டாப் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட் தான்.
மக்களே நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்களா பூரி வடை வந்திருக்கு. ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்க வேண்டியதான். இப்போயே தூக்க காலத்தில் இருக்கேன். ஸோ மக்களே, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் கண்டென்ட்ஸ் வரணும்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது பேசுனீங்க இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.